சீமான் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து கல்வி மருத்துவம். இது நான் சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சியில் அவர் சொல்கிறாரு, நான் எந்த கட்சி சார்பானவும் இல்லை, எந்த கட்சியிலும் நான் உறுப்பினரும் இல்லை, எந்த இயக்கத்திலும் நான் உறுப்பினர் இல்லை. கல்வி மருத்துவம் இது முழுக்க முழுக்க இலவசமாக இருக்கணும் மக்களுக்கு. ஆனால் திராவிட கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ள. இது ரெண்டில் தாங்க அவங்களுக்கு கொள்ளையாக லட்சக்கணக்கான கோடிகள். ஊரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜெலாம் யாருது? இப்போ விஜய் அவர்கள் திமுக அதிமுக இதை விட ஜாஸ்தி சொல்லணுன்றதுக்காக இவங்களா இருந்தால் இப்போ 5லேருந்து 10 ஆச்சு, 2021லேருந்து 26 திமுக. அதிமுக சொல்படி அவங்க அந்த இலவசங்கள் கொடுத்தால் 15லேருந்து 20 லட்சம் ரூபா கடன் ஆகும். விஜய் அவர்கள் சொல்வது பார்த்தால் இந்த இலவசங்கள் மட்டுமே 10லேருந்து 15 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு குறைச்சில்லாமல் வருது. இப்போ மிச்சத்தெல்லாம் ஒரு 5 லட்சம் வச்சா 15ன்னா அப்போது 10 அங்கன்னா 20 இங்கன்னா 25 30 லட்சம் கோடி. ஐயா 20 25 30 லட்சம் கோடிக்கு எங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரப்போகுது? யார் கடன் கொடுக்க போகிறாங்க? இதுதான் மக்களை ஏமாற்றும் அளவுக்கு வாக்குறுதிகள். இப்போ திராவிட கட்சிகள் தான் அப்படி செய்து அதுக்கு மாற்றாக அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். நான் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் விஜய் அவர்கள் அவங்க 2 பேருமே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இவர் இன்னும் நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். மக்கள் தான் அதாவது எது யதார்த்தமானது, எது மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பது, ஒரு வகையில் அரசியல் மோசடி என்று நாம் சொல்வது நடக்க முடியாததை ஏதோ நடக்கக்கூடியது போல சொல்லி ஏமாற்றுவதை நாம் அரசியல் மோசடி என்று சொல்கிறோம். அப்படி அந்த மோசடி யார் செய்கிறார்கள் என்பதை மக்கள் தான் பிரித்து பார்த்து உண்மையை உணர்ந்து உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்க வேண்டும். இப்படி 20 லட்சம் 25 லட்சம் கோடிக்கு கடன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாக்குறுதிகள் கொண்டுவதுன்னா இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்குமா? இந்த வாக்குறுதிகளில் குறைந்தபட்சம் 25% நிறைவேற்ற கூட இவங்களால் எந்த கட்சியாலும் முடியாது. நான் முழுசாக கூட சொல்லலை, 25%. ஆனால் கல்வி மருத்துவத்துக்கு மட்டும் இலவசம் கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் ஆகும். சீமான் சொல்வது, நான் இப்போ சொல்கிற இந்த பொருளாதார ஒரு கோட்பாடை சொல்கிறான். மற்ற கட்சிகள் சொல்வது எல்லாமே அரசியல் கருவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனியும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். திமுக அதிமுக அந்த வரிசையில் இப்போ தவேகா இலவசங்களை வாரி இறைச்சிருக்காங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் 1000 2000 2500ன்னு சொல்லிட்டு அவங்க பேரத்தை அடிக்கிட்டே வராங்க. இந்த தருவாயில் சீமானவர்கள் மருத்துவம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இலவசமாக வழங்கணும், மக்களை இலவசன்ற பேரில் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நாம் தமிழர் மீது மக்களுக்கு உண்டான அந்த கிரேஸ் திரும்பி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் பேசுனதில் ஒரு சின்ன திருத்தம், தப்பாக நினைக்காதீங்க. திமுக அதிமுக விஜய் இவங்களாம் இலவசத்தை அள்ளி வழங்கியிருக்கிறார். இலவசங்களை அள்ளி வழங்கவில்லை, இலவசம் என்கிற வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருக்கிறார். ஏன் அந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்னா, இதே திமுக 2021 என்னெல்லாம் இலவசம்னு சொன்னாங்க, நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி. உதயநிதி அவர்கள் இப்போ துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி அப்போ என்ன சொன்னார், யார் யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் நகை கடன் இது வரைக்கும் வாங்கலையோ அதிமுக ஆட்சி நடந்தது, போய் வாங்கிடுங்க, நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் ரத்து பண்ண போகிறோம், அப்புறம் உங்களுக்கு நஷ்டம். இவர் பேச்சை கேட்டுட்டு ஊரில் இருக்கிறவங்க பூரா போய் பணம் தேவையில்லைன்னா கூட போய் அடமானம் வச்சுட்டு வந்தான். நடந்ததா? நகை கடன் ரத்து. அவள் வச்சவன் 6 மாதத்துக்குள்ளே அவன் கட்டலைன்னா மூழ்கி போயிடும். அப்போ மக்களுடைய பணத்தை நீங்கள் இது மோசடி இல்லையா? இது ஏமாற்று இல்லையா? நான் சொல்கிற மோசடி என்பது அரசியல் மோசடி. சும்மா இருக்கிறவனை கிண்டி விட்டு கொண்டு போய் அவன் நகையை கொண்டு போய் வைக்க வச்சுட்டு நீங்கள் அவனை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மீட்கலைன்னா, இப்போ நகை போயிடுச்சுன்னா அவன் எங்கே போய் அழுவான்? இப்போ அரசியல்வாதி மேலே கேஸ் போட முடியுமா?
இப்போ நீங்கள் வந்து ஒன்று என்கிட்ட ஒத்துக்கிறீங்க, அதில் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறீங்க. அக்ரிமெண்ட்டு போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று நீங்கள் அது பிரகாரம் நடக்கலை, இல்லை நான் உங்கள்கிட்ட போட்டு நான் நடக்கலை, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடலாம். அரசியல்வாதி பேசுகிறதுக்கு தேர்தல் வாக்குறுதிக்கெல்லாம் அந்த சட்டம் வராதே. வாயில் வந்தது நீட் தேர்வை விளக்குவோம், கச்சத்தீவை மீட்போம், உகாண்டாவை இந்தியாவுடன் சேர்த்து விடுவோம், நைஜீரியாவில் பாதி நம்மளுது. இப்போ எது வேணாலும் வாயில் வந்து சொல்லலாம்ல. தேர்தல் வாக்குறுதியில் 530 தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளோ நிறைவேற்றினீங்க, ஏன் நிறைவேற்றலைன்னு இந்த பையன் வந்து அப்பா கிட்ட கொண்டு போய் மார்க் ஷீட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் யாராவது வந்து தேர்தல் ஆணையம் கேட்கவா போகுது? அந்த மாதிரி சட்ட அமைப்பில் இல்லையே. சீமான் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து கல்வி மருத்துவம் இது நான் வந்து சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சியில் அவர் சொல்கிறாரு, நான் எந்த கட்சி சார்பானவனும் இல்லை, எந்த கட்சியிலும் நான் வந்து உறுப்பினரும் இல்லை, எந்த இயக்கத்திலும் நான் உறுப்பினர் இல்லை, நான் ஒரு தானியங்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன இதே தான் சொல்கிறேன், கல்வி மருத்துவம் இது வந்து முழுக்க முழுக்க இலவசமாக இருக்கணும் மக்களுக்கு. ஆனால் திராவிட கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ளாது. இது ரெண்டில் தாங்க அவங்களுக்கு கொள்ளையாக வந்து லட்சக்கணக்கான கோடிகள். ஊரில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜெலாம் யாருது? திராவிட மற்றும் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவங்கள்தான். அதனால தானே கிட்னி வந்து திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு. ஏழைங்களை கந்து வட்டிக்கு வாங்கினவங்கலாம் வந்து அந்த கந்து வட்டிக்காரன் கூப்பிட்டு போய் கிட்னி எடுத்துகிட்டு நான் அதில் கழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு கொடுத்துட்டு 50 லட்ச ரூபாய்க்கு கிட்னி பயனாளருக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்றது வந்தும் சம்மந்தப்பட்ட அந்த திமுக எம்எல்ஏ வந்து அந்த ஆஸ்பத்திரி ஓனர் இது வரைக்கும் அவர் பேரில் வழக்கு பதியல, கைது செய்யலை. சும்மா வந்து நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து மாற்று வந்து சிகிச்சை வந்து செய்யக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேயே வந்துச்சு. அதே அவங்களே ஏற்பாடு பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில் தானே பண்ணக்கூடாது, அங்கே ஒரு தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது, அவர்கிட்ட கூப்பிட்டு எப்பா உன் இடத்துல அந்த 3 லட்சத்துக்கு செலவு பண்ணி 50 லட்சம் வருது இல்லை, 47 லட்சம் ரூபா லாபம், நடுவில் புரோக்கருக்கெலாம் ஒரு 7 லட்சம் போனால் 40 லட்சம் வருது இல்லை, உனக்கு 10 லட்சம் உன் இடத்துல வச்சுக்கணும், நீ வேறு ஒன்றும் பண்ண வேணாம். டாக்டர்லாம் நான் அனுப்புகிறேன், பேஷண்ட்டு நான் அனுப்புகிறேன், கிட்னி ஏற்பாடு நான் பண்ணுறேன், உன் இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும். ஆக சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞான முறையில் அந்த மோசடி செய்பவர்கள், அந்த ஊழல் செய்பவர்கள் திமுகன்றதை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அன்றைக்கி வந்து கோவம் முதலையில் இருந்துச்சு, சக்கரை மூட்டை கோணி சாக்கு கோணியில் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து கிட்னி வரைக்கும் வந்துருச்சு. ஏங்க கிட்னி வரைக்கும் வந்தாங்க, மூளைக்கு வரமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா மக்களோட மூளையை தான் வந்து அழகாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்கல்ல, சலவை பண்ணிடுறாங்க. அதனால் நல்ல வேலை இந்த மூளை மாத்திரை இன்னும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வரல, வந்துட்டு தான் அதையும் மாற்றிடுவாங்க. இப்போ இவர் சீமான் இப்போ கூட பேசியிருக்காரு, 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறீங்களே பெண்களுக்கு, அதுவும் தகுதி உள்ள பெண்களுக்கு, ஒரு நாளைக்கு 33 ரூபா. ஒரு எதுக்காக கொடுக்குறீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து குடும்ப சுமையை அவர்கள் தான், வேலைகளை அவர்கள் தான் செய்கிறார்கள். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்து குடும்ப சுமையை, பாரத்தை சுமக்கிறார்கள், வீட்டில் பணி செய்கிறார்கள், குடும்ப பணி, பசங்களை படிக்க சொல்கிறது, வீட்டு வேலைகள், சமைச்சு வைக்கிறது, சாப்பாடு போடுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இல்லை பொதுவாக பெண்கள் செய்யக்கூடியது. நான் சொல்கிறது வீட்டு தலைவர், வேலைக்கு போகிறவங்கள பற்றி பேசலை, வீட்டில் இருக்கிறோம். அவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைனா ஒரு நாளைக்கு 33 ரூபா. ஒரு நீங்கள் ஆணுக்கு சமமாக இதுதானே எங்கள் ஈரோட்டு தந்தை சொன்னாருன்னு சொல்லுவீங்க, ஆணும் பெண்ணும் சமம்னு அவர் தான் வந்து உலகத்திலேயே கண்டுபிடிச்சாருன்னெலாம் வந்து பில்டப் கொடுப்பீங்கள. அந்த கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆணாக இருந்தால் எந்த வேலையில் கூலி வந்து 33 ரூபா ஒரு நாளைக்கு? நீங்கள் ஒரு கொத்தனார், ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், ஒரு கார்பெண்டரு, இல்லை யாருக்கும் ஒரு 750 ரூபா 1000 ரூபா ஒரு நாளைக்கு இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதோட அதிகமாக கூட இருக்கலாம், 1500 கூட இருக்கு. 33 ரூபா ஒரு நாளைக்கு கூலி வாங்கிறதுக்கு
யார் வந்து குப்பாள்றவங்க வந்து இன்றைக்கி வந்து தனியாரில் அதாவது அரசில் இருக்கும்போது 22,000 சம்பளம் வாங்கியிருந்தாங்க. அவங்கள அந்த ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு தள்ளி விட்டு மாற்றி விட்டு அவன் 16,000 கொடுக்குறான். அது அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 16,000 கணக்கு பண்ணிங்கனாலே ஒரு நாளைக்கு 500 ஆச்சு குறைஞ்சபட்சம். அதில் பெண்களும் இருக்காங்க. அநேகமாக அதிகமாக பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் பெண்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வீட்டில் இருந்து செய்கிற வேலை இப்போ இந்த அரசு தூய்மை பணியாளர்னால் காலையில் இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு வந்துடலாம். இந்த 3 தெரு கூட்டணும் பெருக்கணும் அப்படின்னா 4 தெருவுனா அந்த தெரு அதான் ஃபிக்ஸடு. ஆனால் வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு இதுதான் வேலைன்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்கா? எல்லார் வீட்லேயும் பாருங்க. நம்ம வீட்டில் கூட இருக்குது. சமைக்கணும், திடீர்னு விருந்தாளி வந்தால் எக்ஸ்ட்ரா சமைக்கணும், அதை வாங்கி வைக்கணும், பால் வாங்கி வைக்கணும். அதாவது அவர்களுடைய வேலையை வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு நேரம் வந்து காலையில் வந்து எந்த வீட்லேயாவது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் நான் வந்து குடும்ப தலைவியாக இருப்பேன், பாக்கி நேரத்தில் நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த குடும்பம் நடக்குமா? பசங்க சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரோம். அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கணும், அது யூனிஃபார்ம் துவச்சி வைக்கணும். இப்போ ஒன்று அந்த மாதிரி அப்போ புருஷன் வேலைக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வருவார், 9 மணிக்கு வருவார், அவருக்கு சாப்பாடு போடணும், கவனிங்க. இதை தவிர மனைவிக்கு உண்டான எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டும் ஒரு கணவனுக்கு, ஒரு பெண் என்ற முறை. ஒரு நாளைக்கு 33 ரூபா தான் உரிமை தொகைன்னு சொல்வது அவர்களை கேவலப்படுத்திக்கிற மாதிரி இல்லை. இதைத்தான் சீமான் பேசியிருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த பக்கம் வருவோம். புதுசாக வந்திருக்காரு திமுகவில் 1000 ரூபா உரிமை தொகை. அவர் அதிமுகவில் எடப்பாடியார் வந்து 2000, இவர் 2500. இந்த அண்ணாமலை படத்தில் ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? இந்த பக்கம் சரத்பாபுவும் அவங்க அப்பா ராதாரவியும் உட்காந்துருப்பார். ஏழையாக இருக்கிற ரஜினிகாந்துடைய தளம் பிடுங்கி விட்டுருப்பாங்க. அவர் மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் நிலத்தை ஏமாற்றி பிடுங்கி ஹோட்டல் கட்டிடுவாங்க. ஆனால் அவர் அந்த மாடு பாலை வச்சுக்கிட்டு அவரும் மேலே வந்து இவங்களுக்கு சமமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வரை ஏலம் கேட்பாங்க. 3 கோடி ரூபா நிலத்தை பக்கத்தில் உட்காந்து ரஜினிகாந்த் வந்து சரத்பாபு கேட்க 3, 4, 5, 6 இப்படி ஏற்றி விட்டு ஒரு 10-12 கோடி ரூபாய்க்கு ஏற்றி விட்ருவார். ஏற்றி விட்டோடனே சரத்பாபு வந்து இவர் அதுக்கு மேலே கேட்பாருன்னு எதிர்பார்த்துருக்கும் போது அவர் வந்து 6 கொடுத்துருங்கன்ட்டு கம்முன்னு போயிடுவார். ராதாரவி வயிற்றில் அடிச்சுப்பார். 3 கோடி ரூபாய் இடத்த வந்து 12 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கியே, நம்ம கௌரவம் என்னாது? ஒரு பால்காரன் வந்து நம்மளை தோக்கடிக்கிறதா? பால்காரனாவது தயிர்காரனாவது 3 கோடி நிலத்தை எந்த மடையனாவது 12 கோடி கொடுத்து வாங்குவானா? கிட்டத்தட்ட இப்படி தான் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் அரசியல். அண்ணாமலை படம் தான் நடக்குது இப்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு? 2500 ரூபா பெண்களுக்குன்னு சொல்கிறாரு. இப்போது தமிழ்நாட்டில் தகுதி உள்ள பெண்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடின்னு திமுக கொடுக்குது. 1.3 என்னமோ. தகுதி அற்றவர்கள், அதாவது இதுக்குள்ளே வராதவங்க இன்னொரு 1.25 கோடி, கிட்டத்தட்ட 2.5 கோடி. இந்த 2.5 கோடி பேருக்கு 2500 ரூபா வருவனா ஒரு வருஷத்துக்கு வந்து 30,000 ரூபா ஆச்சு. இது எவ்வளோ கோடி வரும் பார்த்தீங்கன்னா வருடம் வந்து ஒருனா கிட்டத்தட்ட வருடத்துக்கு வந்து 30,000 இன்ட்டு ஒரு 2.5 கோடி பேர் 75,000 கோடி. அதுக்கப்புறம் ஒரு மாணவர் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஆண்டுக்கு 15,000 பள்ளிக்காக. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,25,1.25 கோடி மாணவர்கள் இருக்காங்க. இதில் தனியார் வந்து சுமார் வந்து அதாவது 55 லட்சம் பேர் வந்து அரசு பள்ளிகளிலும் மிச்சம் பேர் வந்து தனியார் பள்ளியிலையும் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அவர் சொன்னது அரசு பள்ளின்னு தனியாக சொல்லலை, எல்லாருக்கும் தான் சொல்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். எப்படி வச்சாலும் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கோடி வருது? அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி வருது. அதுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் வந்து 1 சவரன் நகை அண்ணன் திட்டம். ஏற்கனவே அப்பா பார்த்துட்டோம் திமுகவில், அங்கே அம்மா பார்த்துட்டோம் அதிமுகவில், இப்போ அண்ணன்.
அண்ணன் திட்டத்தில் என்ன சொல்லுது, திருமணமாகாத பெண்களுக்கு 1 சவரன் நகை, ஒரு பட்டுப்புடவையெல்லாம் கொடுக்கும். பட்டுப்புடவைன்னா 1000 ரூபாய்க்கும் பட்டுப்புடவை கிடைக்கும், 10,000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 30,000 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதை தள்ளி வச்சுட்டு 1 சவரன் நகை இன்றைக்கி 1.25 லட்சம் ரூபா வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 15% பெண்களில் 15% திருமணமாகும் வயதில் இருக்கிறார். சுமார் 30 வயது வரை, 20லேருந்து 30 வயது வரை திருமணம் ஆகாமல் இருக்கிறார். அதாவது கணக்கு பார்த்தா ஒரு 40 லட்சம் வராங்கன்னு சொன்னாங்க குறைந்தபட்சம். அதாவது திருமண ஏஜில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு 1 சவரன் நகை மட்டும்னாலே 1 லட்சம். இது எவ்வளோ கோடி? 4 லட்சம் கோடி. இவங்க எல்லாருக்கும் இந்த 5 வருஷத்தில் விஜய் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறார். தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சிடறார். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 10-15 லட்சம் கோடி வருது. இப்போ திமுக ஆட்சியில் ஏற்கனவே இவர்கள் 70 வருடமாக இருந்த 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க. அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில திட்டங்கள்லாம் இலவசங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த திட்டத்து பிரகாரம் நான் கணக்கு போட்டேன், ஒரு 87,000-88,000 கோடி வருது, 88,000 கோடி வருது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 லட்சம் கோடி வருது அதிமுகவுடைய வாக்குறுதி பிரகாரம். அப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடி இப்போ திமுகவில் இருக்கிறது. அதிமுக ஆட்சி வந்தால் 2026ல் இன்னொரு 5 லட்சம் கோடி வரும். திமுக வந்தால், அதிமுக வந்து கணக்காவது சொல்லுது, திமுக வந்து சத்தம் போடாமல் எல்லாத்தையும் விலையை ஏற்றி விட்டுட்டு மின் விலை, பால் விலை, பத்திரப்பதிவு, போக்குவரத்து எல்லாத்தையும் வந்து ஏற்றி விட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. போர். இப்போ விஜய் அவர்கள் திமுக அதிமுக இதை விட ஜாஸ்தி சொல்லணுன்றதுக்காக இவங்களா இருந்தால் இப்போ வந்து 5லேருந்து 10 ஆச்சு. 2021லேருந்து 26 திமுக. 2026க்கு அப்புறம் ஒரு கால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல்கிறத பார்த்தா வெறும் இலவசங்கள் மட்டுமே ஒரு 5 லட்ச ரூபா கூடுதலாகும். அப்போது 10லேருந்து 15 ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் அரசு துறையினருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், மற்ற கட்டமைப்பு, எவ்வளோ பாலம் கட்டணும், அது இடிஞ்சு விழுந்து மறுபடியும் கட்டணும், இப்படிலாம் வந்து ரோடு போடணும், எவ்வளோ செலவுகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போ 10 லட்சமாக இருக்கிறது அதிமுக சொல்படி அவங்க வந்து அந்த இலவசங்கள் கொடுத்தால் 15லேருந்து 20 லட்சம் ரூபா கடன் ஆகும். விஜய் அவர்கள் சொல்வது பார்த்தால் இந்த இலவசங்கள் மட்டுமே 10லேருந்து 15 லட்சம், 10 லட்சம் கோடிக்கு குறைச்சில்லாமல் வருது. இப்போ மிச்சத்தெல்லாம் ஒரு 5 லட்சம் வச்சா 15ன்னா அப்போது 10 அங்கன்னா 20, இங்கன்னா 25-30 லட்சம் கோடி. ஐயா, 20, 25, 30 லட்சம் கோடிக்கு எங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரப்போகுது? யார் கடன் கொடுக்க போகிறாங்க? பொதுமக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலவசங்களை நான் வந்து பொதுவாக சொல்கிறது, திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ இல்லை எந்த கட்சி சொன்னாலும் இந்த இலவசங்கள் என்பது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றும் வாக்குறுதிகள். எந்த காலத்திலும் இவற்றை முழுதாக நிறைவேற்ற முடியாது, யதார்த்தத்தில் முடியாது. இல்லை அப்படியே கொஞ்சம் நிறைவேற்றினா கூட பால் விலையை ஏற்றுவாங்க, அது போக்குவரத்து விலையை ஏற்றுவாங்க, இப்படி அங்கங்கே விலையை ஏற்றிட்டு இருப்பாங்க. எல்லாம் எங்கெல்லாம் வந்து ஏற்ற முடியுமோ, அதாவது பயனாளர்கள் மக்கள் என்ன அடிப்படை அரிசி விலையை ஏற்றுவாங்க. இப்போ காய்கறி போய் பார்த்தீங்கன்னா, காய்கறி சந்தையில் போய் நீங்கள் வந்து கத்திரிக்காய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் முன்னால் என்ன 30 ரூபா இருந்ததுன்னா இப்போ 50 ரூபா 60 ரூபான்றான். ஏன்னு கேட்டால் அங்கே ஈரானில் போர் நடக்குதுங்கன்றான். ஓரளவுக்கு அதில் வந்து உண்மையாக இருக்குது. போக்குவரத்து பல விஷயங்கள் வந்து உலக அளவில் வந்து அதிகமான பிரச்சனை வருது. சில அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது வருது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே மாநிலங்களுக்குள்ளே போக்குவரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே இந்த போர்னால். என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு வச்சு சில வியாபாரிகள், எல்லாரையும் சொல்லலை, சில வியாபாரிகள் இதை பயன்படுத்தி கொள்வார். மொத்த வியாபாரி அதை பண்ணுறான்னா சில்லறை வியாபாரி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் அடாப்ட் ஆகிதான், வேறு வழி இல்லை அவனுக்கு, அவன் பழைக்கணும்ல. இப்படி 20 லட்சம் 25 லட்சம் கோடிக்கு கடன் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வாக்குறுதிகள் வந்து போட்டுவதுன்னா இதை வந்து மக்கள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்குமா?
இந்த வாக்குறுதிகளில் குறைந்தபட்சம் 25% நிறைவேற்ற கூட இவங்களால் எந்த கட்சியாலும் முடியாது. நான் முழுசாக கூட சொல்லலை, 25%. ஆனால் கல்வி மருத்துவத்துக்கு மட்டும் இலவசம் கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் ஆகும். அப்போ கேட்பீங்க, கல்வி மருத்துவம் வரைக்கும்னா ஏன்? இன்றைக்கி கல்வி மருத்துவம் ரெண்டும் இலவசம் ஆக்கினீங்கன்னா இந்த தனியார் எல்லாம் ஒழிஞ்சிருவாங்களா? பள்ளிக்கூடம் நடத்துறதெல்லாம் யார்? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துறதெல்லாம் யார்? திராவிட அரசியல்வாதிகள். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆஸ்பத்திரி நடத்துறதெல்லாம் யார்? சென்னையில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் டாப் 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 8-9 வந்து அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த மருத்துவத்திலையும் மருத்துவத்திலையும் தனியார்கள் கொள்ளையடிக்கிறார்கள். இப்போட சமீபத்தில் ஒரு கூகுளில் வந்து போட்டு ஒரு பில் ஒன்று வந்தது யாருக்கோ ஒருத்தருக்கு. அவருக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா பில்லு. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் யாரோ நோயாளி இருந்தாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதில் வந்து எது வந்து உண்மையாக இருக்கும் இதை செக் பண்ணி கொடு. இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு அதெல்லாம் டெவலப் பண்ணுறது. அது போட்டு பார்த்தா நம்ப மாட்டீங்க, 2 லட்ச ரூபாயோ 2.5 லட்ச ரூபாயோ பில்லு அவர் சார்ஜ் பண்ணி அவர் கட்டியிருக்காரு. அதை வந்து அதில் போட்டு பார்த்து இதில் எது நியாயமாக இருக்கும். ஏன் நியாயமாக இருக்கும்னா, அவங்க போடுவாங்க க்ளவுஸு 8 செட்டு, 8 பேர் வந்து நர்ஸு வராங்க, உங்களை காலையிலேருந்து டாக்டரு நர்ஸுன்னு 8 பேர் உங்களை பார்க்க வராங்க. உங்களைன்னா நோயாளியே 8 பேருக்கு க்ளவுஸுன்னு செட்டு போட்டிருப்பான். மொத்தம் அந்த ஃப்ளோரில் 30 ரூம் இருக்கும். 30 பேருக்கும் அதே சார்ஜ் பண்ணுறான். ஒரு ரூமுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டால் டாக்டர் வராரு, ஒரு ரூமுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டால் நர்ஸு வருவாங்க, ஒரு க்ளவுஸ் போட்டு தான் 30 ரூமுக்கும் போவாங்க. அப்போ எத்தனை மடங்கு வந்து லாபம் சம்பாதி. இது கணக்கு பண்ணி இதில் வந்து உண்மையிலேயே ஆஸ்பத்திரிக்கு செலவு வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா தான், 27,000 ரூபாய் என்னமோ. ஆனால் சார்ஜ் பண்ணது 2.5 லட்ச ரூபா, 10 மடங்கு. தனியார் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கேயே டாக்டர் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டு அதாவது லஞ்சமாக கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் பெரிய கேஸு, கொஞ்சம் பசை உள்ள கேஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா நீங்கள் சாயந்தரம் ஆழ்வார்பேட்டையில் நம்ம கிளினிக் வந்துடுங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ இதுவாக இருக்காது, அங்கே கரெக்டாக இருக்கும். அது தனியாரில் போனால் அது அவருக்கு. ஆக இந்த கல்வி மருத்துவம் ஏன் இலவசத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த திராவிட கட்சிகள், இப்போ உள்ள அரசியல்வாதிகள் அப்படின்னா, இந்த கல்வி மருத்துவத்தில் தான் டாஸ்மாகை தவிர அது தனி. அதை தவிர இவர்களுக்கு கொள்ளையாக கொட்டக்கூடிய பணம் வந்து கல்வியிலையும் மருத்துவத்திலையும். போக்குவரத்தில் ஓரளவுக்கு இந்த ஆம்னி பஸ் பாருங்கள், தீபாவளி பொங்கல் இந்த ஹாலிடேஸ் வரும்போது மட்டும் இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 4,000 ரூபா வருது, 3,000 ரூபா வருது. மதுரைக்கு போனோம்னா 3,000 ரூபா அந்த மாதிரி வருது. ஆனால் வந்து ஆம்னி பஸ் காரர்களில் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டோம், 1,500 ரூபாய்க்கு மேலே யாரும் சார்ஜ் பண்ணக்கூடாது. எந்த மந்திரி சொல்கிறாரோ, எந்த அதிகாரி சொல்கிறாரோ அவருக்கு முதல்ல கரெக்டாக காசை கொடுத்துட்டு தான் அவன் 3,000 ரூபா 4,000 ரூபா சார்ஜ் பண்ணுறான். ஆக இந்த கல்வி மருத்துவத்தை இலவசமாக நீங்கள் உண்மையிலேயே கொடுப்பதாக இருந்தால் இந்த தனியார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கணும். இதை பிடுங்கிட்டிங்கன்னா தனியாரிடம் லட்சக்கணக்கான கோடிகளில் போகும் பணம் அரசாங்கத்திற்கு மிச்சமாகும். அப்போ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கும். இன்றைக்கி தனியார்கிட்ட போய் 3 லட்ச ரூபா கொடுக்கணுன்னு ஒரு பில்லு, ஒரு வாரம் நோயாளி, அந்த 3 லட்ச ரூபாய்க்கு பதில் உண்மையான பில்லு 30,000 ரூபா தான். அவனுக்கு 2,70,000 மிச்சம். அவன் என்ன பண்ணுவான், அதை ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்குவான், இல்லை ஒரு பொருள் வாங்குவான், முதலீடு பண்ணுவான். இந்த முதலீடு என்பது வியாபாரம் அல்லது முதலீடு. இது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும். கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் பொருளாதாரம் வளரும். டெபிசிட் ஃபினான்சிங்னு சொல்லக்கூடிய பற்றாக்குறை இல்லாமல் உத்தரப்பிரதேசம் மாதிரி சர்ப்ளஸ் ஃபினான்சிங், அதாவது செலவை விட வருமானம் அதிகமாக வரும். கடனே வந்து இருக்காது, 0 கடனாக ஆக்கலாம் ஒரே நாளில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில். சீமான் சொல்வது, நான் இப்போ சொல்கிற இந்த பொருளாதார ஒரு கோட்பாடை சொல்கிறார். மற்ற கட்சிகள் சொல்வது எல்லாமே இந்த கண்ணை கட்டி, நம்மகிட்ட அந்த கருப்பு கலரில் கரெக்டாக கண்ணை கட்டிட்டு, இப்போ தெரியுது பார், 3 காமிக்கிறேன், 3 தெரியுதா, ஆமாங்க, 4 தெரியுதா, ஆமாங்க, 5 தெரியுதா, ஆமாங்க, கடைசியில் ஒன்றும் தெரியாது.
இதுதான் வந்து நடைபெறுவது. இத்தனை நாள் வந்து மாறி மாறி 2 கட்சிகள் செய்து கொண்டிருந்தன. இப்பொழுது 3வது வந்த இவர் வந்து நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தவேக தலைவர் விஜய் அறிவித்திருப்பதெல்லாம் வாரி வழங்குவதை பார்த்தால் இதுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு. 2வது அவங்க அனுபவத்தினால வந்து அது சொல்லி முடிச்சிருவோம். அனுபவத்தினால அட்லீஸ்ட் அவங்க வந்து இங்கேருந்து பணம் வரும் அங்கேருந்து பணம் வரும்னு சப்பை கட்டுவதற்காக அனுபவம் உண்டு அவங்களுக்கு. இவருக்கு அதுவும் தெரியாது. எங்கேருந்து பணம் வரும்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. முன்னால் அப்படி தானே பேசி மாட்டிக்கிட்டாரு. எல்லோருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் கொடுத்துருவோம், குறைந்தபட்சம் வந்து அவர் சொன்னது ஒரு கார் லட்சியம், பைக் நிச்சயம். சீமான் வந்து 60 சீட்டு வந்து நாங்கள் ஜெயிப்பது லட்சியம், 10 சீட்டு ஜெயிப்பது நிச்சயம்னு ஏதோ பேசுகிறாரு. ஒரு யதார்த்தமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியுது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்னா தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் நீங்கள் ஒரு 2.5 கோடி பேர் குடும்பங்கள். 2.5 கோடி காரா இல்லை பைக்கே 2.5 கோடியா? எங்கேருந்து வரும்? அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஏதோ இவ்வளவு தங்கம் கொடுப்பேன்லாம் பேசினார் முதல்ல ஒரு 4 மாதம் முன்னால். எங்கேருந்து பணம் வரும்? மத்திய அரசிடம் நிதி கேட்போம். மத்திய அரசில் என்ன ரிசர்வ் பேங்கில் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ பிரிண்ட் அடித்து கொடுக்க முடியுமா? இவ்வளவு தான் கரன்சி நம்ம பிரிண்ட் பண்ண முடியும்னு ஒரு அளவு இருக்குது. நினச்ச அளவுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ணி ரூபா நோட்டு தானே, பேப்பர் தானே, காந்தி தாத்தா சிரிச்சுட்டு போகிறாருன்னு சொல்லி அவரை எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுத்துட முடியாது. ஒரு கணக்கு இருக்குது. பொருளாதாரம் நம்மளுடைய வருமானம் என்ன, ஜிடிபி என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த கணக்கை பொறுத்து தான் அதெல்லாம் அந்த ஒரு சில ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணலாம்னு இருக்குது. சும்மா பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண வீக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த செல்ஃபோன் இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா, இந்த பேனாவை வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா, இந்த பேனா வந்து 500 ரூபா விற்கும். இந்த செல்ஃபோன் 10,000 ரூபாய்க்கு பதிலாக 30,000 ரூபா விற்கும். நீங்கள் அப்போ எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது. ஆக நீங்கள் 100 ரூபா வருமானம், 100 வரவு எட்டனா செலவு பத்தனா ஒரு பாட்டு வரும், வரவு எட்டனா செலவு பத்தனான்னு பாமா விஜயன்ற படத்தில். அது மாதிரி நீங்கள் வரவு எட்டனா செலவு பத்தனா இருந்தால் என்ன, வரவு 8,000 ரூபா வரவு 10,000 செலவு 10,000 ரூபான்னு இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. அந்த இதுதான் வித்தியாசப்படுதே தவிர பற்றாக்குறை தானே, கடன் தானே. இதுதான் வந்து மக்களை ஏமாற்றும் அளவுக்கு வாக்குறுதிகள். இப்போ திராவிட கட்சிகள் தான் அப்படி செய்து அதுக்கு மாற்றாக அவர்கள் வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். நான் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் விஜய் அவர்கள், அவங்க 2 பேருமே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இவர் வந்து இன்னும் நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். மக்கள் தான் வந்து அதாவது எது வந்து யதார்த்தமானது, எது வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுப்பது, ஒரு வகையில் அரசியல் மோசடி என்று நாம் சொல்வது வந்து நடக்க முடியாததை ஏதோ நடக்கக்கூடியது போல சொல்லி ஏமாற்றுவதை நாம் வந்து அரசியல் மோசடி என்று சொல்கிறோம். அப்படி வந்து அந்த மோசடி யார் செய்கிறார்கள் என்பதை மக்கள் தான் பிரித்து பார்த்து உண்மையை உணர்ந்து உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்திக்கொள்வோம். பல்லருக்கு இலக்கியத்தில் நன்றி, வணக்கம்.